இதுதான் வயல் நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். வயல் நண்டு கிரேவி செய்ய போகிறேன். அந்த நண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த காலை பிடிச்சிக்கணும். காலை பிடிச்சிக்கிட்டு ஓட்டை கலட்டிட்டு அதில் உள்ள அந்த பூ மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் பிச்சு எடுத்துடணும். சுத்தமாக பிச்சு எடுத்துட்டு பின்னால் வந்து ஒரு ஓடு இருக்கும். பின்னால் அந்த ஓடை வந்து எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காலை வந்து ரசம் வைக்கலாம். நண்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பூண்டு மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், மஞ்சள்தூள், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. சட்டி வந்துடுச்சு. வெந்தயம், போட்டாச்சு. சோம்பு, போட்டாச்சு. வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம், போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுச்சு. தக்காளி, உப்பு கல், தக்காளி வதங்குறோம். நண்டு பிரட்டி வச்சுருந்தோம்ல வயல் நண்டு, அதை வந்து எழுதுங்க. அந்த நண்டு குழம்பு மாதிரி தான் இந்த நண்டு குழம்பும். ஆமாம், ஆனால் இது அதே மாதிரி தான் இது வதக்கணும். வதக்கி நல்லா அந்த மணம் வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கணும். இது வந்து இது வயல் நண்டு. கொஞ்சம் உப்பு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு, புளி ஊற்றணும் கொஞ்சம். புளி
கவுச்செடி. வயல் நண்டுனால கொஞ்சம் கவுள் அடிக்கும், அதனால் கொஞ்சம் புளி ஊற்றணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போலாம் போட்டாச்சு. அடுத்து இப்படி பரட்டி விடணும், அப்படியே வைக்காம. நண்டு குழம்பு தயாராகிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நண்டு தயார்.